வணக்கம் நண்பர்களே. ஆன்மீக தமிழுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு சின்ன கேள்வி, சில பேரோட வாழ்க்கை திடீர்னு எப்படி மாறுது தெரியுமா? நேற்று வரை கஷ்டத்துல இருந்தவங்க, இன்னைக்கு செல்வத்திலயும், சந்தோஷத்திலயும் வாழ்றாங்க. அது வெறும் அதிர்ஷ்டமா? இல்ல அதுக்கு முன்னாடியே இறைவன் சில அறிகுறிகளை கொடுக்கிறாரா? மகரிஷி அஷ்டாவக்ரர் சொல்லிய ஒரு ரகசியம் இருக்கு. ஒருத்தரோட விதி மாறப்போகுது, நல்ல காலம் வரப்போகுது, செல்வம் நெருங்கிக்கிட்டு இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே 8 அறிகுறிகள் தோன்றுமா. வருத்தமான விஷயம் என்னன்னா, அந்த அறிகுறிகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் பெரும்பாலான மக்கள் அதை சாதாரணம்னு நினைச்சு கவனிக்காம விட்டுடுறாங்க. இந்த 8 அறிகுறிகள்ல ஒரு அறிகுறி கூட உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கலாம். அதனால இந்த கதையை கடைசி வரை கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா இந்த கதை முடியும் போது உங்க வாழ்க்கையை பற்றிய ஒரு பெரிய உண்மை உங்களுக்கு புரியலாம். அடர்ந்த காட்டு மரங்களால சூழப்பட்ட அமைதியான ஒரு இடத்துல மகரிஷி அஷ்டாவக்ரர் தன்னோட சீடர்களுக்கு ஞானத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல ஒரு இளைஞன் வேகமா அங்க வந்தான். முகம் முழுக்க சோர்வு, மனசு முழுக்க கவலை. அவன் அஷ்டாவக்ரரின் காலில் விழுந்து, குருதேவா, நான் பல வருடங்களா உழைக்கிறேன், ஆனா பணம் நிலைக்கல, எந்த முயற்சியும் முழுசா வெற்றி அடையல, எல்லாரும் என் விதி இப்படித்தான் சொல்றாங்க, உண்மையிலேயே விதி மாறுமா, நல்ல காலம் வரப்போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டான். அஷ்டாவக்கர் அமைதியா அவனை பார்த்தாரு. மகனே, விதி வெளியில மாறாது, முதல்ல மனசுக்குள்ளதான் மாறும். அந்த மாற்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில அறிகுறிகள் தோன்றும். அதை புரிஞ்சுக்கிறவங்க வாழ்க்கைய மாத்திக்கிறாங்க. அந்த இளைஞன் ஆவலோட, அப்படின்னா அந்த அறிகுறிகள் என்ன குருதேவான்னு கேட்டான். அஷ்டாவக்ரர் கண்களை மூடி சில நொடிகள் தியானம் பண்ணினாரு. பிறகு மெதுவா கண்களை திறந்து சொன்னாரு. முதல் அறிகுறி ரொம்ப அரிதானது. அங்கிருந்த எல்லா சீடர்களும் அமைதியா அவரை பார்த்தாங்க. அந்த இளைஞன் முன்னாடி சாய்ந்து, குருதேவா, அந்த முதல் அறிகுறி என்னன்னு கேட்டான். அஷ்டாவக்ரர் மெதுவா புன்னகைச்சாரு. எந்த காரணமும் இல்லாம சண்டை, பொறாமை, கோபம், மற்றவர்களை குறை சொல்ற பழக்கம், இதுல இருந்து உன் மனசு விலக ஆரம்பிச்சா அதுதான் முதல் அறிகுறி. அந்த இளைஞன் உடனே கேட்டான், ஆனா குருதேவா, மன அமைதிக்கும் செல்வத்துக்கும் என்ன சம்பந்தம்? விஷம் நிறைஞ்ச பாத்திரத்துல அமிர்தத்தை ஊற்ற முடியுமா? முடியாது. அதே மாதிரி கோபமும் பொறாமையும் நிறைஞ்ச மனசுல அதிர்ஷ்டம் தங்காது. மனசு அமைதியா மாறும்போதுதான் இறைவன் ஆசீர்வாதத்துக்கான கதவை திறக்கிறாரு. அந்த இளைஞன் அமைதியா தலையசைத்தான். அவனோட முகத்துல முதல் முறையா நம்பிக்கை தெரிஞ்சுது. குருதேவா, இது முதல் அறிகுறினா ரெண்டாவது அறிகுறி என்ன? அஷ்டாவக்கர் லேசா சிரிச்சாரு. ரெண்டாவது அறிகுறி உன் வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாற்றிடும். அதை கேட்டதும் அங்கிருந்த எல்லாரோட கவனமும் அஷ்டாவக்ரர் மேல திரும்பிச்சு. அஷ்டாவக்ரர் ஒரு நிமிஷம் வானத்தை பார்த்தாரு. மகனே, ரெண்டாவது அறிகுறி வந்துருச்சுன்னா உலகம் மாறாது, உன் பார்வை தான் மாறும். அந்த இளைஞன் குழப்பமா, பார்வை மாறுதுன்னான்னு கேட்டான். முன்னாடி குறைய மட்டும் பார்த்த மனசு இப்போ ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஒரு பாடத்தை பார்க்க ஆரம்பிக்கும். மற்றவர்களோட வெற்றியை பார்த்து பொறாமப்படாம அதுல இருந்து கத்துக்கணும்னு தோணும். கஷ்டம் வந்தாலும் ஏன் எனக்குன்னு கேட்காம இது என்ன கத்து கொடுக்குதுன்னு யோசிக்க ஆரம்பிப்ப. அங்கிருந்த சீடர்கள் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அஷ்டாவக்ரர் தொடர்ந்தாரு. குறை சொல்றவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்காது, பாடத்தை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கை அடுத்த கதவை திறக்கும். அந்த இளைஞன் தலை குனிஞ்சான். குருதேவா, இத்தனை நாளும் ஏன் தோல்விக்கு மற்றவர்களைத்தான் குறை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை நிறுத்துற நாள்ல இருந்து தான் உன் விதி மாற ஆரம்பிக்கும் மகனே. அந்த நேரம் ஒரு வயதான சீடர் கேட்டாரு. குருதேவா, இந்த மாற்றம் எல்லாருக்கும் தெரியுமா? இல்ல, நிறைய பேருக்கு வாய்ப்பு முன்னாடியே நின்னாலும் தெரியாது. ஆனா விழித்த மனசு சின்ன சின்ன சம்பவத்துல கூட இறைவனோட சைகைய உணர ஆரம்பிக்கும். அந்த இளைஞனின் முகத்துல நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. குருதேவா, அடுத்த அறிகுறி என்ன? அஷ்டாவக்ரர் அமைதியா புன்னகைச்சாரு. மூன்றாவது அறிகுறி பல பேரை பயமுறுத்தும், ஆனா அதுதான் வாழ்க்கைய மாற்றுற மிகப்பெரிய திருப்பம். அந்த இளைஞன் ஆவலோட முன்னாடி வந்தான். என்ன குருதேவா அந்த மூன்றாவது அறிகுறி? அஷ்டாவக்ரர் மெதுவா சொன்னாரு. இறைவன் ஒருத்தரை உயர்த்த முடிவு பண்ணும்போது முதல்ல அவரோட வாழ்க்கையில இருந்து தேவையில்லாத மனிதர்களையும் கெட்ட பழக்கங்களையும் விளக்க ஆரம்பிப்பாரு. அந்த இளைஞன் அதிர்ச்சி அடைந்தான். ஆனா நம்மை விட்டு சிலர் போறது எப்படி நல்ல விஷயம்? உன்னை கீழே இருக்கிறவங்க உறவுகள் இல்லை மகனே, தடைகள்,
புதிய பாதை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த தடைகளை தான் இறைவன் அகற்றுவாரு. பிறகு அவர் ஒரு உதாரணம் சொன்னாரு. விவசாயி விதை விதைக்கிறதுக்கு முன்னாடி களைகளை அகற்றுவான். அதே மாதிரி வளர்ச்சிக்கு இடையூறா இருக்கிறதெல்லாம் முதல்ல விலகும். அந்த இளைஞன் மெதுவா சொன்னான். சில மாதங்களா என் நண்பர்கள் என்னை விட்டு விலக்கிட்டாங்க. அதை நான் துரதிர்ஷ்டம்னு நினைச்சேன். அஷ்டாவக்ரர் சிரிச்சாரு. எல்லா பிரிவும் இழப்பு இல்லை. சில பிரிவுகள் இறைவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அந்த இளைஞன் அமைதியா தலையசைத்தான். குருதேவா, அடுத்த அறிகுறி, 4வது அறிகுறி. எந்த கட்டாயமும் இல்லாம உன் மனசு ஞானம், தியானம், உண்மை இதை நோக்கி ஈர்க்கப்பட ஆரம்பிக்கும். அதுவும் விதியோட அறிகுறியா? ஆம். பணத்தை தேடுறவன் வசதியை அடைவான். உண்மையை தேடுறவன் சரியான பாதையை அடைவான். அந்த இளைஞன் சில நொடிகள் அமைதியா இருந்தான். இப்போதான் புரியுது குருதேவா. சில மாதங்களா காரணமே இல்லாம ஆன்மீக விஷயங்கள்ல எனக்கு ஆர்வம் வந்தது. அஷ்டாவக்ரர் புன்னகைச்சாரு. அதுதான் நல்ல தொடக்கம் மகனே. சில நொடிகள் அமைதி நிலவுச்சு. பிறகு அஷ்டாவக்ரர் மெதுவா சொன்னாரு. ஆனா இன்னும் 4 அறிகுறிகள் இருக்கு. அதுல 5வது அறிகுறிய பெரும்பாலான மக்கள் துரதிர்ஷ்டம்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே அதுதான் வாழ்க்கையில கிடைக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை கேட்டதும் அங்கிருந்த எல்லாரும் ஒரே ஆவலோட அஷ்டாவக்ரரை பார்த்தாங்க. அந்த இளைஞன் ஆவலோட கேட்டான். குருதேவா, எல்லாரும் துரதிர்ஷ்டம்னு நினைக்கிற அந்த 5வது அறிகுறி என்ன? அஷ்டாவக்ரர் அமைதியா சொன்னாரு. மகனே, சில நேரங்கள்ல வாழ்க்கை திடீர்னு மெதுவாகிடும். நீ எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் சில வேளைகள் தாமதமாகும். அப்போ நிறைய பேரு ஏன் அதிர்ஷ்டம் முடிஞ்சிடும்னு நினைப்பாங்க. அந்த இளைஞன் உடனே சொன்னான். அதேதான் இப்ப எனக்கும் நடக்குது குருதேவா. அஷ்டாவக்ரர் புன்னகைச்சாரு. அவசரப்படாதே. சில தாமதங்கள் தண்டனை இல்லை, பாதுகாப்பு. பழம் சரியான நேரத்துல தான் பழுக்கும். அதுக்கு முன்னாடி பறிச்சா சுவை இருக்காது. அங்கிருந்த ஒரு சீடர் கேட்டாரு. அப்படின்னா தாமதம் எப்போதும் நல்லதா? இல்லை, சோம்பேறித்தனத்தால வர்ற தாமதம் வேற, இறைவன் சரியான நேரத்தை உருவாக்குற தாமதம் வேற. அந்த இளைஞன் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தான். நீ முயற்சியை நிறுத்தாம இருந்தும் சில விஷயங்கள் மட்டும் தள்ளி போய்கிட்டு இருந்தா பொறுமையா இரு. சரியான நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அந்த வார்த்தைகள் அவனுக்கு பெரிய நிம்மதியை கொடுத்தது. குருதேவா, 6வது அறிகுறி என்ன? அஷ்டாவக்ரர் மெதுவா சொன்னாரு. 6வது அறிகுறி, உனக்கு எதிர்பார்க்காத உதவிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்க்காத உதவிகளா? ஆம். நீ கேட்காமலே சரியான நேரத்துல சரியான மனிதர்கள் உன் வாழ்க்கையில வருவாங்க. ஒரு நல்ல ஆலோசனை, ஒரு புதிய வாய்ப்பு, ஒரு உதவி, இதுல ஏதாவது ஒன்று உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். அந்த நேரம் ஒரு சீடர் கேட்டாரு. அது வெறும் தற்செயலா இருக்க முடியாதா குருதேவா? அஷ்டாவக்ரர் சிரிச்சாரு. இறைவன் செய்யற பல விஷயங்களை மனிதன் தற்செயல்னு பெயர் வைக்கிறான். ஆனா நம்பிக்கையோட பார்க்கிறவன் அதுல கருணைய பார்ப்பான். அந்த இளைஞன் யோசனையில மூழ்கினான். உண்மைதான் குருதேவா. சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு தெரியாத ஒருத்தர் ஒரு சின்ன ஆலோசனை சொன்னாரு. அதனாலதான் நான் இங்க உங்களை பார்க்க வந்தேன். அஷ்டாவக்ரர் புன்னகையோட தலையசைத்தாரு. பாத்தியா மகனே, சில சந்திப்புகள் சாதாரணம் இல்ல, அவை விதி உனக்காக எழுதி வச்ச தருணங்கள். அந்த இளைஞனின் கண்கள்ல இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சது. குருதேவா, இப்போ 7வது அறிகுறிய கேட்கணும்னு மனசு இன்னும் ஆவலா இருக்கு. அஷ்டாவக்ரர் வானத்தை பார்த்து ஆழமா மூச்சு விட்டாரு. 7வது அறிகுறி எல்லாருக்கும் கிடைக்காது. அது தோன்ற ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை புதிய அத்தியாயத்துக்குள்ள நுழைய போகுதுன்னு அர்த்தம். அதை கேட்டதும் அங்கிருந்த எல்லாரும் மூச்சை பிடிச்சுக்கிட்டு அஷ்டாவக்ரரை பார்த்தாங்க. அஷ்டாவக்ரர் மெதுவா அந்த இளைஞனை பார்த்தாரு. மகனே, 7வது அறிகுறி தோன்ற ஆரம்பிச்சா உன் மனசுக்குள்ள ஒரு விஷயம் தானாகவே உருவாகும். என்ன குருதேவா? நன்றி உணர்வு. அந்த இளைஞன் ஆச்சரியமா பார்த்தான். நன்றி உணர்வா? ஆம். முன்னாடி இல்லாததை நினைச்சு வருத்தப்பட்ட மனசு இப்போ இருக்கிறதுக்கே நன்றி சொல்ல ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் சாதாரணம் இல்லை. அங்கிருந்த ஒரு சீடர் கேட்டாரு. நன்றி சொன்னா மட்டும் வாழ்க்கை மாறிடுமா? அஷ்டாவக்ரர் சிரிச்சாரு. நன்றி சொல்ற மனசுல குறை சொல்ற இடம் இருக்காது. குறை குறையிற இடத்துலதான் இறைவனோட அருள் அதிகமா நிறையும். அந்த இளைஞன் மெதுவா சொன்னான். உண்மைதான் குருதேவா. சில நாட்களா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட காரணமே இல்லாம நன்றி சொல்லணும்னு தோணுது. அப்படின்னா உன் மனசு
சரியான பாதையில போய்கிட்டு இருக்கு மகனே. அவன் முகம் முழுக்க ஒரு அமைதி தெரிஞ்சுது. குருதேவா, இப்போ கடைசி அறிகுறிய சொல்லுங்க. அஷ்டாவக்கர் சில நொடிகள் கண்களை மூடிக்கிட்டு இருந்தாரு. பிறகு மெதுவா கண்களை திறந்து சொன்னாரு. 8வது அறிகுறி எல்லாத்தையும் விட முக்கியமானது. அங்கிருந்த சீடர்கள் எல்லாரும் அமைதியா அவரை பார்த்தாங்க. இறைவன் உன்னை உயர்த்த முடிவு பண்ணும்போது உன் மனசுல இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். எதிர்காலம் இன்னும் தெரியாம இருந்தாலும் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு ஒரு நம்பிக்கை உனக்குள்ள உருவாகும். அந்த இளைஞனின் கண்கள் கலங்கிடுச்சு. குருதேவா, கடந்த சில நாட்களா எனக்கும் அதே உணர்வு தான் இருக்கு. காரணம் தெரியல, ஆனா எல்லாம் சரியாகிடும்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அஷ்டாவக்ரர் புன்னகையோட தலையசைத்தாரு. அதுதான் மகனே, இறைவன் உனக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அறிகுறி. நம்பிக்கை இல்லாத மனசுல பயம் வாழும். நம்பிக்கை வந்த மனசுல இறைவன் வாழ ஆரம்பிப்பாரு. அந்த இளைஞன் உடனே எழுந்து அஷ்டாவக்ரின் காலில் விழுந்தான். குருதேவா, இத்தனை நாளும் என் விதியை குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போதான் புரியுது, முதல்ல மாற வேண்டியது ஏன் மனசுதான். அஷ்டாவக்ரர் அவனை எழுப்பினாரு. இந்த 8 அறிகுறிகளும் உன் வாழ்க்கையில தோன்ற ஆரம்பிச்சிருந்தா பயப்படாதே. நல்ல காலம் உன்னை நோக்கி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத, அறிகுறிகளை கொடுக்கறது இறைவன், அதை வெற்றியாக மாற்றுறது உன்னோட முயற்சி. அந்த இளைஞன் உறுதியோட கை கூப்பினான். குருதேவா, இனிமே என் வாழ்க்கைய குறை சொல்ல மாட்டேன். இந்த அறிகுறிகளை நினைவுல வச்சு நம்பிக்கையோட முன்னாடி நடப்பேன். அஷ்டாவக்ரர் ஆசீர்வாதம் பண்ணினாரு. அங்கிருந்த எல்லா சீடர்களும் அந்த உரையாடலை கேட்ட பிறகு வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு மாற்றத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நண்பர்களே, இந்த 8 அறிகுறிகளில் எத்தனை அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில ஏற்கனவே நடக்குது என்று ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த நல்ல காலம் உங்களுக்கு ரொம்ப அருகில் இருக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது போல ஆன்மீக கதைகளை பார்க்க நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்த மறக்காதீங்க. அடுத்த கதையில மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர்